வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு நம்ம தென்றல் புக்ல பார்க்க போறது என்னன்னா, உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல். அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுட்டோம். இப்போ ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு அதில கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா உளுந்து போட்டுக்கலாம். தென் சோம்பு சிறிதளவு போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம், சோம்பு சிறிதளவு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் அதிலே போட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். ஆல்ரெடி தேவையான பட்டாணியை வந்து நைட்டே சோக் பண்ணியாச்சுங்க. நல்லா மார்னிங் சோக் ஆயிடுச்சு. சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொட்டிடலாங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க பட்டாணியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணியும் ஆல்ரெடி நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பட்டாணி நைட்டு அலசிட்டு தான் மறுபடியும் ஊற வச்சனால, அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்தே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஓகேங்க, வெந்துருச்சு. இந்த டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான ஃபுல் உப்பையும் போட்டுடலாம். நம்ம ஸ்டார்டிங் வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு மட்டும்தான் போட்டிருந்தோம் வதங்குறதுக்கு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான ஃபுல் உப்பையும் போட்டுடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ஆல்மோஸ்ட் ரெடிங்க.